வீட்டில் எல்லாமே ரெடி ஆயிடுறாங்க. அப்பத்தாவோட ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு ராஜி, கதிர் ஒரு பக்கம், நம்ம பழனிவேல் ஒரு பக்கம், நம்ம சரவணன் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. கோமதிக்கு ரொம்ப சந்தோஷங்க. நம்ம அம்மாவோட பிறந்த நாளுக்கு நம்ம போக போகிறோம், நம்ம அம்மா பார்க்க போகிறோம், ஆசீர்வாதம் வாங்க போகிறோன்ட்டு. உடனே இது பாண்டியனும் சம்மந்தம் சொல்லிட்டாரு. எதுக்கோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க கோமதி. உடனே என்ன கோமதி என் மேலே என்ன டவுட்டாக கேட்குறேன், என்னை பற்றி நீ புரிஞ்சுக்கிறது அவ்வளோதானா? உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். உங்கள் அம்மாவோட சந்தோஷம் நிறைவேற்றது என்னோட கடமை. நம்ம பிள்ளைங்களாம் கூட்டின்னு போய் நம்ம நல்லா அன்னதானம்லாம் போட்டு அம்மா கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கின்னு வரணும். அவங்க எதனா உங்கள் அண்ணனுங்களாம் பிரச்சனை பண்ணாலும் கவலை இல்லை, நம்ம பேசாமல் வாய் முட்டு வந்துடலான்னு பொண்டாட்டிட்ட சொல்கிறாரு. இந்த நல்ல விஷயத்த பிள்ளைங்கள்லாம் கூப்பிடு அப்படி நம்ம எல்லார்ட்டையும் சொல்லிடுறேன்னு இந்த அம்மா எல்லாரையும் வர வைக்கிறாங்க. பழனிவேல், சுகன்யா, ராஜி, கதிர், தங்கமயில், சரவணன் எல்லாம் வந்துடுறாங்க. செந்தில மீனாவுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லிடுன்னு சொல்றாங்க. செந்தில மீனாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுன்ட்டு வைஃப் கிட்ட சொல்றாரு பாண்டியன். அப்பத்தாவோட ஃபங்க்ஷனுக்கு நம்ம போறோம், நல்லா சீர சிறப்பாக நம்ம கொண்டாடுறோம், அங்கே வந்து அன்னதானமும் பண்ணுறோம், எல்லாம் அமைதியாக சாப்பிட்டுட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் மட்டும் பண்ணிடுங்க, ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிட்டு வரலாம். வேற எதுவுமே அந்த குடும்பத்தில் யாருன்னா என்ன நம்மக்கிட்ட வீம்புக்கு பிரச்சனை வந்தால் கூட நம்ம அமைதியாக வந்துடணும், எதுவும் பேசக்கூடாது. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து அப்பத்தா மனசு வந்து கண்கலங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருக்கும் சொல்கிறாரு. இதை சொல்லி இதை கேட்க இந்த சுகன்யாவுக்கு கொஞ்ச நாள் அங்கே நிற்க பொறுக்கலைங்க. மனசில் வர வைத்தச்சு, இது எப்படியோ போய் அங்கே சொல்லணுமே வெடுக்குன்னு இருக்குது. உடனே அங்கே போய் வத்தி வச்சிட்றா இந்த சக்திவேல் குடும்பக்கிட்ட. சக்திவேல் சும்மாவே ஆடுவார். இதை கேட்டு வந்து பரதநாட்டியமே ஆடுறாரு, கதகளி, பரதநாட்டியம் எல்லா நாட்டியமும் ஆடிடுறாரு வீட்டில். உங்கள் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தானே ஒவ்வொன்று அழுகுறாங்க. ஏன்டா நீ இப்படி இருக்கிற, எப்போ பார்த்தாலும் ஓடுக்காளி அதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கடா, உன் ரத்தம் தான், உன் தங்கச்சிடா, கடைசி ஆசையும் நிறைவேற்ற மாட்டியா, இப்படி பிடிவாதம் பிடிக்கிறியாடா. முத்துவேல் வந்து ஏதோ கொஞ்சம் கரிசனை காட்டுறாரு. சரிட்டு தம்பி வேண்டாம், நம்ம எந்த பிரச்சனைலாம் பண்ண வேணாம், நீ அங்கெல்லாம் போய் எதுவும் கரெக்டாக பண்ணாத, பாண்டிய குடும்பத்தில் எதுவும் கரெக்டாக பண்ணாத, விட்டுரு, அம்மாவோட ஆசைனா என்னன்னா நீ கட்சி மாறிட்டியா, எல்லாரும் எக்கேடு கட்டினா போங்கன்ட்டு கோமா அந்த இடத்துலேருந்து போயிடுறாரு. நம்ம பெரிய பையனாச்சும் நம்ம மனசில் இருக்கிற ஆசை நிறைவேற்றுறானே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அந்த தாய் மனசை வந்து குளிர வைக்கிறாரு இந்த முத்துவேல். வீட்டில் அவங்க ஒய்ஃப் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷங்க. இதோட இந்த எபிசோட் முடித்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.